நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளான் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் பார்க்குறப்ப லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிளான்டோட பேர் அரளி செடி. அரளி செடி ஒரு சில பேருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் வந்து இங்கிலீஷ்லேயும் அதோட நேம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது என்ன எப்படிலாம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அரளிக்கு வந்து இங்கிலீஷில் ஓலியாண்டர்னு சொல்லுவாங்க. ஓலியாண்டர். ஹிந்தியில் கனேர், கனேர். ஹிந்தியில் கனேர், இங்கிலீஷில் வந்து ஓலியாண்டர், அண்ட் தமிழில் நம்ம வந்து அரளி செடின்னு சொல்லுவோம். ஓகே, அப்படி அரளி செடினா என்னது, அரளி செடியில் என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரளி செடியில் வந்து நீங்கள் ரோட்டில் இப்போ நீங்கள் பைபாஸ் ரோட்டில் போனீங்கன்னா எல்லா இந்த இதான் ரோடு, அந்த பக்கமும் ஒரு ரோடு இருக்குது. இது கோயிங் வே, அது வந்து வரவே. இதான் கோயிங் வே, அது வந்து வரவே. ஓகே, நடுவில் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் செடிஸாக இருக்குது. நல்லா கலர் கலராக எல்லோ, பிங்க்கு, ரெட்டு, ஒயிட்டான்னு இந்த மாதிரி கலர் கலராக செடி இருக்குது. அதுதான் வந்து ஓலியாண்டர். நீங்கள் போனீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து இந்த அரளி செடி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அரளி செடி. இதில் வந்து இந்த கலர் இருக்குது. இது பேர் வந்து ஆஸ்ட்ரியன் கலரு, ஆஸ்ட்ரியன் பிங்க்கு. இது வந்து ரெட் கலரு. இன்னும் பூக்கள செடி இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து இது ரெண்டுமே வந்து நர்சரிஸில் வாங்கினது. இந்த குச்சி வந்து இந்த அரளி வந்து நாங்கள் தெரியாமல் வச்சுட்டோம். இது வந்து முத்தின குச்சியாக இருந்துச்சு, அதனால் இது தெரியாமல் வச்சுட்டோம். அது இன்னும் அப்படியே இருக்குது. இந்த குச்சி வந்து நாங்கள் பிடிங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து இந்த அரளி செடியோட கலரை பார்த்துக்கோங்க. இது வந்து மெடிசனல் பிளான்ட்டா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இதை பார்த்தா நீங்கள் சாப்பிட மட்டும் கூடாது. எதுக்குன்னா, நான் இப்போ வீட்டுக்கு வந்து சொல்கிறேன். வெளியே வந்து ரொம்ப ஹையாக சன்லைட் அடிக்குது, எனக்கு வந்து வேர்க்குது. அதனால் வந்து இப்போ நாங்கள் வீட்டில் இருந்து சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன்னா, அது ரொம்ப டாக்ஸிக். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அந்த ஸ்டோரி வந்து ரியலாக நடந்துச்சு. கேரளாவில் வந்து ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு உமன் வந்து அரளி பூ இருக்குல்ல, நான் இப்போ காமிச்சல, அந்த மாதிரி ஒரு அரளி பூவை தெரியாம இது சும்மா பூ தானே, இது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு பிடுங்கி சாப்பிட்டாங்க. அடுத்து 5 நிமிஷத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த அரளி செடியை எங்க பார்த்தாலும் அதை நீங்க வந்து அழகா இருக்கே அப்படின்னு எடிபிள் ப்ராடக்ட் அது இல்லை. ஸோ யூஸ் பண்ணாதீங்க, அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அது வேணும்னா நீங்கள் வந்து சாமி படத்துக்கு அந்த மாதிரி வைக்கலாம், அந்த மாதிரிலாம் வளர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தப்பான வேலை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, தேங்க்யூ.